இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 Peter 5:7 casting all your care upon him for he cares for you. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துகிற வார்த்தை, உங்களுடைய கவலைகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் உங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் என் மேல் வைத்து விடுங்கள். ஆம், கர்த்தர் நம்மை பார்த்து அதை தான் சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், வருத்தங்களும் பாரங்களும் சஞ்சலங்களும் வேதனைகளும் கண்ணீரும் உங்களையும் என்னையும் கிறிஸ்துவை விட்டு தூரமாய் கொண்டு போய்விடும். கஷ்டங்கள் வருகின்ற போது, தொல்லைகள் வருகின்ற போது, பாடுகளின் ஊடாய் நாம் நடக்கின்ற போது ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாடுகள் வருகின்ற அந்த பாடுகளின் வழியாய் நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். வேதம் சொல்கின்றது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று. நம்முடைய பாடுகளிலே அவர் பங்கு பெறும்படியாய் வருகின்றார். ஆம், சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகு அவர்கள் மூவரையும் எரிகிற அக்னி சூழலிலே போட்ட பொழுது 4வது நபராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட உலாவினார். அது மாத்திரமல்ல, அவர்களை அவர் ஒரு சேதமும் இன்றி காப்பாற்றினார். அதே தேவன் இன்றும் ஜீவிக்கிறபடினாலே நீங்களும் நானும் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று. நம்முடைய பாரங்களை சுமக்கும்படியாய், நம்முடைய அக்கிரமங்களை சுமக்கும்படியாய், நம்முடைய நோய்களை சுமக்கும்படியாய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் இந்த உலகத்திற்கு வந்து எல்லாவற்றையும் தன்மேல் சுமந்து அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். அது மாத்திரமல்ல, இன்றும் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் பிதாவினுடைய வலது பார்சத்தில் இருக்கின்றார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கவலைகளை குறித்து, நம்முடைய வேதனைகளை குறித்து நாம் கண்ணீர் விடாதபடி கர்த்தருடைய பாதத்தில் நாம் வைத்து விடுவோம். அந்நாளை போல அவளுடைய பாரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் அவள் இறக்கி வைத்து விட்டாள். கர்த்தர் இந்த நாளில நம்மிடத்தில் கேட்பது கூட அதுதான். நீங்கள் உங்களுடைய பாரங்களை சுமந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு சமாதானம் கிடைக்காது, சந்தோஷம் கிடைக்காது. அதற்கும் மாறாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்ற போது அவர் நம் ஒவ்வொருவரையும் நிச்சயமாய் அவர் விசாரித்து ஒவ்வொருடைய கஷ்டத்தையும் அவர் எடுத்து போடுவார். ஆம், அவர் உங்களுடைய பாரங்களையும் என்னுடைய பாரங்களையும் சுமந்து தீர்த்து விட்டார். எனவே நாம் அந்த பாரங்களை சுமக்காதபடி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. யாரெல்லாம் பாரத்தோடு இருக்கிறார்களோ, வேதனையோடு இருக்கிறார்களோ, கண்ணீரோடு இருக்கிறார்களோ, இனி எங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒருவருமே இல்லை என்று கலங்கி இருக்கிற ஒவ்வொருடைய பாரங்களையும் நீர் எடுத்து போட்டு ஒவ்வொருவருக்கும் அப்பா தகப்பனே சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொடுக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். உலகம் கொடுக்கக்கூடாத தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.